ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் வாங்க நம்ம வீட்டு கிச்சனில் இன்றைக்கி என்ன ஈஸி சமையல் செய்கிறேன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் சாப்பாடு ஒரு அடுப்பில் வேக வச்சிட்ருக்கேன். இன்னொரு அடுப்பில் தயிருக்காக பால் காய வச்சுருக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இந்த பக்கம் நான் இன்றைக்கி என்னென்ன ப்ரிப்ரேஷனுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம்லாம் தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த கீரை, தண்டு கீரை, சிகப்பு தண்டு கீரை பறித்து வச்சுருக்கேன். இது மேலே நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சது தான். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருந்தனால அவ்வளோவா சரியாக விளையலை. இப்போ 2 நாளாக மழைனால கொஞ்சம் இருந்தது. சரி, அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அதை வச்சு தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். இந்த இருக்கிற பொருளை மட்டும்தான் இன்றைக்கி வச்சு நம்ம ஈஸியாக நம்ம சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துருக்குறேன். அடுத்து கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நம்ம சமையலில் இந்த ஸ்பைசஸ் எல்லாமே அதாவது கரம் மசாலா, அந்த ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஆரோக்கியமானதுங்க. ஒரு சிலர் அந்த ஸ்பைசஸ் சாப்பிட்றதுனால தான் ரொம்ப நெஞ்ச கரிக்குது, அல்சர் வருது அப்படிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மை இல்லை. இந்த ஸ்பைசஸ்னால் நமக்கு நெஞ்ச கரிக்கிறதெல்லாம் எதுவும் வராது. இந்த ஸ்பைசஸ் நமக்கு நல்ல ஒரு செரிமானத்தை கொடுக்குது. ப்ளஸ் இந்த நெஞ்ச கரிதல் இதெல்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எல்லாமே குணப்படுத்துது. அடுத்து இன்னொரு அடுப்பில் அந்த கீரையை வெட்டி வச்சுட்டேன். அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கீரை கொஞ்சம் தான் கிடச்சிது. அதனால் அதுக்கு மட்டும் தேவையான அளவு மட்டும் வெங்காயம் கம்மியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கிட்டேன். வழக்கம் போல் தாளித்து விட்டுட்டு இந்த கீரையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த லாங் ஸ்பூன் நான் ரீசெண்டாக நம்ம கிச்சனுக்காக நான் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நமக்கு தாளிக்கும் போது செய்யும் போதெல்லாம் நம்ம கைகளில் படாமல் தெரிக்காமல் நல்லா இருக்குது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஃபலூடா ஸ்பூன்லாம் கிடையாது, அதை விடையும் இன்னும் லென்த்தியான ஸ்பூன் தான், நல்லா இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குழம்பு என்ன குழம்புனா உருளைக்கிழங்கு குருமா தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு மசாலா, அந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அந்த கிழங்கு வேகணும் இல்லையா, அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும் ஊற்றி அதையும் கூட வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் இந்த ஸ்பைசஸோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பேசும்போது வாயிலிருந்து ஸ்மெல் வரும், பேட் ஸ்மெல் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைசஸ் நம்ம அடிக்கடி நம்ம ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த பேட் ஸ்மெல்லாம் வராமல் அந்த ஸ்பைசஸ் தடுக்கும். அதாவது லவங்கப்பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாசிப்பூ, இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸுமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தை கொடுக்கும். மெயினாக அந்த அன்னாசிப்பூலாம் பார்த்திங்கன்னா நம்ம கோவிட் சமயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் குழம்புக்கு தேவையான ஒரு தேங்காய் மசாலா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு என்னென்னலாம் சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா, தேங்காய், சின்ன ஜீரகம், சோம்பு, 2-3 வெங்காயம், கொஞ்சம் கசகசா, அப்புறம் 1 ஸ்பூன் பொரிகடலை. இந்த பொரிகடலை எதுக்கு சேர்க்குறோன்னா நம்ம குழம்பு திக்னஸ்க்காக சேர்க்குறேன். ஒரு சிலர் இந்த பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பும் சேர்த்து அதை அரைச்சி ஊற்றினா நமக்கு நல்லா குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன். அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். குழம்பு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ஆப்பமாவு மீதம் இருந்தது, அதைத்தான் நாங்கள் ஊற்றி இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டோம். அந்த ஆப்பத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். அவ்வளோதான் இன்றைக்கி சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.